விழாவின் நிறைவாக ஏற்புரையேற்று பேசிய இசைஞானி இளையராஜா அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது மறக்க முடியாத தருணம் என்று தெரிவித்தார். உலகிலேயே இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்துவது தமிழக அரசால் மட்டுமே சாத்தியம் என்று கூறினார். தனது குழந்தைகளுக்காக நேரம் செலவிட முடியவில்லை என்று குறிப்பிட்ட இளையராஜா, குழந்தைகளுக்காக செலவிடும் நேரம்தான் சிம்போனியாக வந்துள்ளது என்று உருக்கமாக தெரிவித்தார். முன்னதாக விழா மேடையில் உரையாற்றிய இளையராஜா, ரஜினி குறித்து நகைச்சுவையாக பேசும்போது இருக்கையில் இருந்து எழுந்து வந்த ரஜினிகாந்த் இளையராஜா குறித்து பேசி விழா அரங்கத்தை கலகலப்பாக்கினார். அவர் சூப்பர் ஸ்டார் பேசுறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா ஸ்டுடியோவில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போறேன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர்.